எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக அதிருப்தியாளர்கள் அணிக்கு அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடமளிக்காமல் விஜய் தவிர்த்து இருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் ஒரு முக்கிய காரணத்தை நினைவில் வைத்தே விஜய் இந்த முடிவை எடுத்ததாக தாவேகா மேல் மட்டங்களில் பேசப்படுகின்றது. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பின்னர் தாவேகா அணிக்கு சாய்ந்தபோது அந்த கட்சிக்கு விஜய் ஆதரவு அளித்தார். காங்கிரஸ் வெற்றி பெற்ற 5 எம்.எல்.ஏக்களும் திமுக வாக்காளர்களின் ஆதரவோடு வென்றவர்கள் என்றாலும் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வந்த விஜய் பின்னர் காங்கிரஸை தாவேகாவுடன் இணைத்து அமைச்சரவையிலும் இடமளித்தார். அதேபோல் விசிக, இடதுசாரிகள், முஸ்லிம் லீக் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் வெள்ளி ஆதரவினால்தான் விஜய் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க முடிந்தது. அரசியல் எதிரியான திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நம்பியே ஆட்சியை தக்க வைத்து இருப்பது விஜய்க்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இதனால் தாவேகா அரசுக்கு அதிமுக ஆதரவு கிடைத்தால் வெள்ளி ஆதரவு கட்சியின் மீது இருக்கும் சார்பை குறைக்கலாம் என்ற நோக்கத்தில் முதலில் எடப்பாடி பழனிசாமியை தாவேகா தரப்பு மறைமுகமாக அணுகியதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அதற்கு எடப்பாடி சம்மதிக்கவில்லை என கூறப்படுகின்றது. அதன் பின்னரே எடப்பாடிக்கு எதிராக இருந்த வேலுமணி, சண்முகம் தரப்பினருடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை எதிர்த்து வந்த அதிருப்தியாளர்கள் தாவேகாவின் அழைப்பை ஏற்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விவகாரத்தை எடப்பாடியிடம் தெரிவித்தபோது அவர் மறுப்பு தெரிவித்ததால் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிப்பது அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்ற நம்பிக்கையில் அதிமுக அதிருப்தியாளர்கள் செயல்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். அதன்படி நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவை சேர்ந்த 25 அதிருப்தியாளர்களின் எம்.எல்.ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஆனால் பின்னர் நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவர்களுக்கு இடம் அளிக்கவில்லை. இதனால் விஜய் மீது அதிமுக அதிருப்தியாளர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகின. இதற்கான காரணம், அதிருப்தியாளர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும், அது தாவேகா அரசுக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்று எடப்பாடி தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதை தாண்டியும் முக்கிய காரணம் ஒன்று இருப்பதாக தாவேகாவினர் தெரிவித்து வருகின்றனர். அதாவது வேலுமணி மற்றும் சண்முகம் தரப்பினர் தங்களிடம் 35 எம்.எல்.ஏக்கள் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிப்பதால் அரசு வலுவான பெரும்பான்மையுடன் நீடிக்க முடியும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் சிறிய கட்சிகளின் வெளி ஆதரவின் மீது இருக்கும் நம்பிக்கை குறையும் என்ற எண்ணம் தாவேகா தலைமையில் உருவானதாக தகவல் வெளியாகின. அப்பொழுது அதிமுகவை பிளவுபடுத்தி இவர்கள் ஆதரவு அளித்தால் கட்சி தாவல் தடை சட்டம் பிரச்சனையாக வராதா என்று விஜய் கேட்டதாகவும், அதற்கு மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு ஆதரவு இருந்தால் சட்ட சிக்கல் ஏற்படாது. அதிமுகவில் 47 எம்.எல்.ஏக்கள் உள்ளனர், அதில் 32 பேர் இருந்தால் போதும், எங்களிடம் 35 பேர் உள்ளனர் என்று விளக்கமளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் அமைச்சரவையில் எத்தனை இடம் வழங்கலாம் என்பதற்கான ஆலோசனைகளும் நடந்ததாக தகவல் வெளியாகின. ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது 35 பேர் ஆதரவு இருப்பதாக கூறிய தரப்பால் 25 பேரின் ஆதரவே நிரூபிக்கப்பட்டது. இதனால் அவர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சட்ட பிரச்சினை எழும் அபாயம் இருப்பதாக விஜய் கருதியதாக கூறப்படுகின்றது. இதனால்தான் சட்ட சிக்கல் இல்லாத அளவுக்கு அவர்களின் எண்ணிக்கை உறுதியாக இருந்தால் பின்னர் ஆதரிக்கலாம். தற்போதைக்கு அமைச்சரவையில் சேர்ப்பது வேண்டாம் என்று கடைசி நேரத்தில் விஜய் முடிவு செய்ததாக தாவேகா மூத்த நிர்வாகிகள் விளக்கம் அளிப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.